பார்ப்பதை போல ஒரு உணர்வு. இடையில அடிக்கடி நம்ம கூட்டங்களை நடத்துவோம். ஆனாலும் நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே நாம் எல்லாரும் வாழ்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமாகவே கர்த்தராக இயேசு வரப்போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களே. ஆமீன் வரமாடுது. சீக்கிரம் நீங்க எல்லாரும் உங்க ஜெபத்துக்குள்ளே நான் நடக்க போகிறேன். இயேசு சொல்லுகிறார், கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான ஏனது என்ன முடியும் இன்னும் கட்டையா அப்படி சொன்ன முடிய விட்டாது வேற மாதிரி. சரி கத்து நாங்கள் சேர்த்து முடிஞ்சோன்னு பார்த்துக்கலாம். கத்து நல்லவர் நல்ல கையில் ஒரு அலையிலையா சொல்லுங்க. கத்து நல்லவர் ஒரு அலையிலையா சொல்லுங்க. வேகம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள்ல தேவ சபை தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இயேசு கிறிஸ்துவை வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே கடைசி நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். கடைசி நாட்களின் ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜெபித்தால் தான் பாதுகாக்கப்பட முடியும். ஜெபிக்காவிட்டால் பல சூழ்நிலை சத்துரு நம்மளை பிடித்து வைத்துக் கொள்வார். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கடைசி நாட்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்க தேவ பிள்ளைகள் கடந்த வெள்ளிக்கிழமை நிரம்பி வளர்ந்தது. அப்படி சோர்ந்து போய் இருக்கிறார். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவனை ஆராதிப்பது விடக்கூடாது. You should not skip or stop praising and worshiping the Lord. விடாமல் ஆராதிக்கிறவர்கள், those who continuously worship the Lord, விடாமல் ஜெபிக்கிறவர்கள், those who pray continuously, நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயம் அடைப்பார். will definitely be victorious in your life. இந்த செய்தியை ஒரு மாதத்துக்கு முன்பதாக a month ago PGS திருச்சபையில கர்த்தர் பேசினார். God spoke in PG through this message. இந்த வார்த்தை ஒரு 10 நிமிஷத்துல ஆயத்தப்படுத்தின ஒரு வார்த்தை PGல பேசுது. It's a word I prepared only for 10 minutes. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை பேச சொன்னார். God told me to speak it. அதுக்கு பிறகு பல வாரங்களாக இதை பேசணும்னு முயற்சி எடுத்தார். And after that I tried to speak for many weeks. தேவன் அதை அனுமதிக்கவில்லை. But God never permitted. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்க மத்தியில பேச சொல்கிறார். Today God wants me to speak to you. ஏற்கனவே கேட்டிருந்தாலும் it's okay, நீங்க திரும்ப கேளுங்க, ஆண்டவர் பேசுவார். You have already heard it, it's okay, God will speak to you again. ஏன்னா போன வாரம் கேட்ட சாமானே உங்க மனசுல இருக்க மாட்டேங்குது. But yeah, because most of you don't remember the sermon you heard last week. So அதனால because of that, சொல்லுகிற சில வசனங்களை கவனமா நீங்கள் எழுதி வைத்து அதை தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். I would encourage you to listen carefully and also write it down and meditate the word. திருவசனத்தை நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let me tell you again that we are living in the end time. 2030 ஆண்டுடைய வருகை வரலாம், நடக்காம
இருக்கலாம். The coming of God, the rapture might take place within. அது என்ன கேட்டீங்க அப்படின்னா, If you ask me, இது 2030க்கு மேல இந்த உலகம் போகாது. this world will never go beyond 2030. அடுத்த 2026 27 ஒரு பயங்கர எழுப்புதலின் காலமா இருக்க போகுது. 26 and 2027 is going to be a days of revival. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவனோடு சில பேரை இணைத்துக் கொண்டிருக்கிறார். God has united us with some people with a great purpose. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். God has gave a great plan. ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். And a great vision. அதை நாம் சீக்கிரமாய் நாம் காண்போம். And we will see it very soon. சீக்கிரமாய் அதை பார்ப்போம். We're going to see it. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. No purpose of the Lord can be withheld. இந்த மாநிலத்தில் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராக தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. The God planned to do but never cannot be stopped. என்னதான் சத்துரு எழுதி வந்தால், When all the Satan rise up, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் முன்குறித்ததை கர்த்தர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் God always does what He appointed for His children. ஆண்டவருடைய யோசனை பெரியதாக இருக்கிறது. Because our God, His thoughts is beyond any decision. ஏசாயா 55 அதிகாரம் 8-9 சொல்கிறாரு. Isaiah 55 says அவருடைய யோசனை மேலாக இருக்கிறது. that His thought is above everything. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, As the heaven and earth is so high, அதுக்கு மேலாக தேவனுடைய யோசனை இருக்கிறது. God's thought is higher than that. தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் யோசித்து செய்து முடிக்கிறவர். God's thoughts is higher than any man's thoughts. இந்த ராத்திரி வேளையில் எந்த யோசனையும் வந்திருக்கிறது தெரியாது. I don't know in what mindset you are here today. ஆனால் ஒன்று உறுதி. But one thing is very sure. எபேசியர் 3:20 படி, Ephesians 3:20. உங்கள் யோசனைக்கு மேலாக, Beyond your thoughts, உங்கள் சிந்தனைக்கு மேலாக, beyond your imagination, நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதற்கு மேலாக, beyond your plans, சத்துருடைய செயல்பாட்டுக்கு மேலாக, beyond God's plan. தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். God has a great plan over your life. நான் திரும்ப சொல்ல, தேவன் உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். Let me tell you again that God has a great plan over your கர்த்தரை life. கட்டி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. Those who believe in the Lord will never ever be put to shame. தேவன் மேலான திட்டத்தை Because God has a greater plan. இந்த ராத்திரி வேளை And tonight, பரிசுத்த ஆவியானவர் the சொல்கிறார், Spirit of God is saying, வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் whoever over here today, கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, God has a great plan, ஒரு பெரிய யோசனையை, a great thoughts, ஒரு பெரிய a காரியத்தை great plan. கர்த்தராகிய தேவன் செய்வார். God, the Lord can do it for you. அவர் செய்வார். He will do it. அவர் He செய்வார். will do it. தேவன் செய்ய நினைத்தது No தடைபடாது. purpose of the Lord can be withheld. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Say hallelujah. அந்த கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. No purpose of the Lord can be stopped. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். Tell him, but God has a great plan. அந்த திட்டத்தை கெடுக்கதா சாத்தான் பலவிதமான யோசனை செய்வான். See, Satan always come against the plan of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கார். Tell your neighbor, God has a great plan. வாய்த்தர சொல்லுங்க, கர்த்தர் Say the Lord பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். has a great plan. ஒரு ஆமென் சொல்லுங்க பாரு. Say amen. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நானே செஞ்சிரேன். கூப்பிட்டா வர மாட்டான். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வேற செய்யுங்க. ஆமென். ஹவுஸ் பண்ணி கொடுங்க. போயிட்டாரு. Praise God. Hallelujah. 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 Okay. Hallelujah. Praise God. Amen. Okay. Hallelujah. சரி, கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லலாம். Everyone is going to say amen. தேவனுடைய திட்டத்தை கெடுக்கதான் பிசாசு இருக்கிறான். Satan always wants to rise up against the plan of God. பைபிள் சொல்லுது, சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. So the Bible says never allow Satan. ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கும்போது சாத்தான் எப்படியாவது கெடுக்க பார்ப்பான். Whenever God has a plan, Satan always wants to destroy it. பிசாசு ஒரு கொல்லாதவர், Satan is evil. ஒரு மோசமானவர். He is wicked. எப்படி ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட வேண்டும் நினைப்பான். He wants to come against the people of God. ஆனா ஒண்ணு, One thing for sure, நீங்கள் கவனமாய் இருந்தீங்க என்றால் if you are careful, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பார். God should protect you. எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார்? Believe that God will protect you. எபேசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் Ephesians
Ephesians chapter 4, 27 வசனத்துக்கான தியானத்துக்கு நம்ம திருப்புவோமா? 27. எபேசியர் 4ஆம் அதிகாரம் Ephesians 4, 27 வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். verse 27. எபேசியர் ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. Ephesians is an important epistle. நீங்கள் எபேசியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது When you read the Ephesians, ஆவிக்குரிய ரகசியங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் குறித்து அது பேசுகிறது. it speaks about the spiritual blessing and the mysteries of spiritual life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். Lord Jesus Christ died for us. இயேசுவுடைய மரணம் எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது? As the death of the Lord Jesus brings blessings to our lives, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வந்து நம்ம என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம்? what receive through the death of the Lord Jesus Christ, பரலோக ஆசீர்வாதம் பூலோகமாய் இருக்கிற நமக்கும் இணைக்கப்படுகிறது என்று சொல்கிறது. the heavenly blessing has been united for the earthly people. வேதத்தை வாசித்து தியானிக்க As we read and meditate the word of God, தேவனாகிய கர்த்தர் அநேக ரகசியங்களை எபேசியர் புத்தகத்தில் எழுதுகிறார். Lord God has given us many mysteries in the book of Ephesians. அப்போஸ்தலனாகிய பவுலானவர் Apostle Paul எபேசியர் திருச்சபைக்கு பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். is writing this epistles, the letter to the church of Ephesians. தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்ட ஒரு திருச்சபை. Is a church was serious for the Lord God. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஓடுற They were திருச்சபை. so faithful to the Lord எல்லா விஷயத்திலும் in every matter. அவர்கள் உயர்ந்திருந்தார். They were all exalted. அவர்கள் ஆசீர்வாதமாய் They இருந்தார். were blessed. அதுவே ஆண்டவராகிய தேவன் So the Lord God, இந்த பவுல் மூலமாக through Apostle Paul, கர்த்தர் சில ஆலோசனை கொடுப்பதை நாம் so பார்க்கிறோம். we can see God is advising the church of Ephesians. என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார்? What was the advice that God gave? எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் What கொடுக்கிறார்? kind of advice that God gave? என்பதை நாம் கவனமாய் நாம் பார்க்க So we're போகிறோம். going to look carefully. வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Let's read Ephesians 4:27. வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஏற்றுக்கொள்ளும் வாசிங்க. திருடுகிறவனில் திருடாமல், திருடுகிறவனில் திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி உண்டாயிருக்க மேல சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். The Lord says that do not give place to the devil. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காது. Tell your neighbor, don't give place to devil. பக்கத்துல பார்த்து சாத்தானுக்கு, ரொம்ப பாசமா சொல்றேன் அவன் பேர, பக்கத்துல பார்த்து சாத்தானுக்கு இடம் கொடுக்காது. Don't give place to devil. நல்லா தெரிஞ்சுக்கங்க, You have to listen carefully. நீங்க இடம் கொடுக்காம Without you giving place, சாத்தான் உள்ள நுழைய முடியாது. your permission, Satan cannot enter. அது அடிக்கடி தமிழ்ல சொல்லுவாங்க, See, there's a saying, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. without the needle giving place, the thread will never enter into the needle. நீங்க இடம் கொடுக்காம சாத்தான் ஒருபோதும் உள்ள நுழைய முடியாது. If you have never allowed them, Satan cannot enter. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இடம் கொடுக்காம If you never permit, சாத்தான் உள்ள நுழைய முடியாது. Satan cannot enter. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், Let me ask you, நீங்க கதவை திறந்து உள்ள வாங்கன்னு சொல்லி விடாம unless you open the door and give an invitation, சாத்தான் உள்ள வர முடியுமா? Satan cannot இல்ல enter. ஆளு உள்ள வர முடியுமா? என்னதான் அவங்க வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டு But இருந்தாலும் how much they knock the door, நீங்க கதவை திறக்காத வரைக்கும் until and unless you open the door, அவங்க உள்ள நுழைய முடியாது. they cannot enter inside. எப்படி நீங்க கதவை திறக்காம உள்ள நுழைய முடியாதுன்னா, As you cannot open, unless you open the door, they cannot அதே enter. போல In the same manner, நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்காம, if you never allow the Satan, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காம if you never give place to Satan, ஒருபோதும் அவன் உள்ள நுழைய முடியாது. Satan cannot enter in. ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, But what our people does, நம்ம ஆளுங்க எல்லா பிரச்சனைக்கும் in every problem, தலைவலி வந்தா if headache, சாத்தான், Satan. இடுப்புல வந்தா If hip pain, சாத்தான், Satan. பிரச்சனை வந்தா, When you face problem, கடன் பிரச்சனை வந்தா, when you face debt, வட்டி பிரச்சனை வந்தா, when there's interest debt problem, ஏதாவது பிரச்சனை வந்தா when there's any problem, அதுக்கு சாத்தான் 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 சொல்லிட்டே இருப்போம். they keep blaming Satan, Satan, Satan. ஒரு நாள் ஒரு ஆள் ஜோகிங் பண்ணிட்டே இருந்தாரு. So one day a person was going on jogging, அந்த ஜோகிங் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். and there was another guy who was crying at the street. அந்த ஜோகிங் ஒரு பார்த்துட்டு இவன் ஏன் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறான்? And then the guy was going on jogging. He said, "Why are you crying?" போய் கேட்டானா, When asked "ஐயோ, him, ஏன் அழுகுற? "Why are you crying? எதனால அழுகுற?" What's the reason you crying?" அப்படி கேட்டா அவன் சொல்ல, "போங்க சார், And then the man said, எது தொட்டாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கான். "People are complaining about me. எது சொன்னாலும் என்னதான் குறை சொல்றான். They are all blaming him. தொட்டதுக்கு என்னதான் சொல்றான். But whatever the people
Even when there's nothing work out, they say. செயல்படாட்டி என்ன சொல்றாங்க? If there's nothing works, they break அப்ப them. ஜோதி ஓடுறவங்க கேக்குறாங்க. So the one who went for choke நீ asked, யாரா எல்லாரும் உன்ன போல சொல்றாங்க? who are you that people are blaming அவன் you? சொன்னாங்க வேற யாரும் இல்ல சாத்தான் சேர And அப்படின்னு. he said he is Satan. இதுக்கு ஜனங்க எது தொட்டாலும் So people, no matter what, எது பண்ணாலும் no matter what they do, சாத்தான் 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 சாத்தான். they always blame Satan, 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 ஆனா Satan. பைபிள் சொல்லுது But Bible says, நீங்க இடம் கொடுக்காம without you giving place, சாத்தான் உள்ள நுழைய முடியாது. Satan cannot enter. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to Satan. யாக்கோபு மிக அழகா சொல்றாரு. See, Jacob clearly says, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். James clearly says, resist the devil. எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. அப்ப எதிர்த்து நிக்கணும். You have to resist அப்ப him. பிசாசு ஓடி போவான். And he will flee from you. வேதம் சொல்லுகிறது. The Bible says, யோவான் 10:10 in John 10:10, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். it's a well-known scripture. அவன் திருடன், He's a thief. அவன் கொல்லவன், He came for murder, அவன் அழிக்க வந்தான். to kill and destroy. ஆண்டவராக இயேசு சொல்றார். But the Lord Jesus Christ said, வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 10:10. John திருடன் 10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேற ஒன்றுக்கும் வரான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே நுழைகிறான் என்றால், If a demon enter into a man's life, ஒரு இடத்துக்குள்ளே சாத்தான் வருகிறான் என்றால், if Satan enter into a man's life, மூன்று காரியத்தை அவன் செய்கிறான். 3 things he does. முதலாவது Firstly, அவன் திருடுகிறான். he steal. எல்லாரும் சொல்லுங்க திருடுகிறான். Steal. திருட்டு பையன் சொல்லுங்க திருடுகிறான். Steal. ஜனங்களுடைய சந்தோஷத்தை திருடுகிறான். He steals the people's joy. ஆளுடைய மகிழ்ச்சியை திருடுகிறான். They touch the joy, the peace of people's life. அவன் திருடன். He's a thief. அவன் திருடுகிறவனாய் காணப்படுகிறான். Or he's a thief. இரண்டாவது Second, அவன் கொலை செய்கிறவன். he's a murderer. அவன் கொலைக்காரன். He's a murderer. மூன்றாவது Thirdly, அவன் அழிக்க வருகிறான். he comes to destroy. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. So listen அவன் carefully. முதலாவது திருடன். Firstly, he's a thief. இரண்டாவது அவன் கொலை செய்வான். Second, he's a murderer. மூன்றாவது அவன் அழிக்கிறான். He's a destroyer. சாத்தான் ஒரு திருடன். Satan is a thief. சாத்தான் திருடி சும்மா இருக்க மாட்டான். He will steal and never keep quiet. சில திருடர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா See, some thief when they enter, அவங்க திருடிட்டு போயிடுவாங்க. they will steal and they run away. சில திருடர்கள் வந்தாங்கன்னா Some thief, அவங்க ஏதாவது ஒரு சித்திரவதை செய்து தான் போவார்கள். they will torture and do some, they cause some trouble. சில திருடர்கள் வந்தார்கள் என்றால் But when some thief comes, அவர்கள் சித்திரவதை செய்வது மட்டுமல்ல, not only torturing, அவர்கள் கொலை செய்து போய் they விடுவார்கள். will murder, அழித்து they விடுவார்கள். will destroy. சில பேர் அழித்து விட்டு And after destroying, கொண்டுட்டு என்ன செய்வாங்கன்னா the what they do, அடையாளம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். they will remove the signs. இதுதான் சாத்தானுடைய புத்தி. That is the Satan's attribute. உள்ள நுழைவான், He will enter, திருடுவான், he will steal, கொலை செய்வான், will destroy, அடையாளம் இல்லாமல் and ஆக்கிடுவான். will remove everything. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், The people of God, எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், we chosen for revival. நாம் கடைசி நாட்கள் தேவனுடைய அபிஷேகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ The பிள்ளைகள், people of God, we call for the last day end time revival. நான் உங்களை எச்சரிக்கிறேன். I would like to warn you, நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். be careful. வசனத்துல கவனமா இருக்க வேண்டும். Be careful in the word. யார் என்ன சொன்னாலும் கவனமா இருக்க No matter வேண்டும். what people say, be careful. நீங்கள் கவனமா இருந்தால் If you are careful, நீங்கள் ஜெயிக்க முடியும். you can overcome. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். You are victorious people. ரோமர் 8 சொல்லுகிறது, Romans 8 says, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். you are more than a conqueror. ஆகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். So you will overcome. ஆனால் நீங்கள் கவனமா இருக்க But வேண்டும். you need to be careful. கவனிங்க, Listen, சாத்தான் அவன் லேஸ்ல உள்ள நுழைய மாட்டான். you will never simply enter. அவன் ஏன் முதல்ல சாத்தான் லேஸ்ல உள்ள நுழைய மாட்டான். You will never easily enter. அவன் முதலாவது என்ன செய்வான்? First, what he does is, அவன் ஏவுவான். will insist, he will urge you. முதலாவது உங்களை ஏவி விடுவான். Will urge you. இரண்டாவது ஏவி விட்டு And after stirring up, அதுக்கு பொறுப்பாடு உள்ள நுழைவான். and later on will enter. மூணாவது அவனை போல மாற்றிடுவான். And thirdly, he will change you like him. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல என்ன செய்வான் அவன்? What it was, ஏவி விடுவான். என்ன செய்வான்? ஏவுவான். நல்ல சக்காமா ஏவி விடுவான். இரண்டாவது என்ன செய்வான்? secondly, what he did, உள்ள நுழைவான். ஏவி விட்டு உள்ள லைன் கிளியர் உள்ள நுழைவான். மூணாவது thirdly, அவனை போல மாற்றிடுவான். he will change you like him. பைபிள்ல பல பேரை சாத்தான் ஏவி விட்டு இருக்கிறான். And many people that Satan has done that. முதலாவது சில ஒரு நபரை பார்க்க We போகிறோம். will look into some person. 1 நாளாகமம் 21 அதிகாரம். First King 24. Not first king, என்ன கவனமா கேளு. 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 2 வசனங்களை
வாசிங்கள். First Chronicles 24. First Chronicles chapter 21 verse 1 to 2. First Chronicles chapter 21 verse 1 and 2. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா மட்டும் தொடங்கி தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர். See, David is the man of God, anointed man of God. The problem is most of the time. அன்னைக்கு நேரத்தில் நம்மளுக்கு பிரச்சனை என்னவென்றால், we think we are so anointed. நாங்கள் ரொம்ப அபிஷேகத்தை பெற்றிருக்கோம் என்று நாங்கள் யோசிப்பது உண்டு. சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. But Satan cannot touch us. சாத்தானை தொட முடியாது. Satan cannot touch us. நான் டெய்லி ஜெபம் பண்றேன். I'm praying every day. நான் டெய்லி கர்த்தரை ஆராதிக்கிறேன். I worship the Lord every day. கர்த்தரை துதிக்கிறேன். I worship the Lord. நான் தேவனை மகிமைப்படுத்துறேன். I glorify God. அதனால சாத்தானை தொட முடியாது. So Satan cannot touch me. சொல்லி நிறைய நேரங்களிலே In most places, நாம் யோசிப்பது உண்டு. people used to think that இந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர். David is a man anointed by the Lord. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தாவீது ஒரு தீர்க்கதரிசி. David is a prophet. தாவீது ஒரு ஆசாரிய அபிஷேகம் He பண்ணவர். has received the priestly anointing. தாவீது ஒரு ராஜா. He is a king. எல்லா அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் என்றால் பழைய ஏற்பாட்டிலே தாவீது. David was a man who was anointed fully, received all the anointing. தேவனுடைய கிருபை தாவீது மேல இருந்தது. The grace of God was upon David. தேவனுடைய அபிஷேகம் தாவீது மேல இருந்தது. God's anointing was upon David. தேவனுடைய வல்லமை தாவீது மேல God's இருந்தது. power was upon David. தாவீது இவ்வளவு கிருபை பெற்றவனாயிருந்தார். David received so much grace. ஒரு நாளைக்கு 7 வாட்டி கர்த்தரை துதிக்கிறார். He praises and sings God 7 times a day. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். He is the one after God's whole heart. அப்படிப்பட்ட தாவீதே For such person, சாத்தான் ஏவினான். Satan stood against him. சாத்தான் தாவீது மனசே ஏவனானா? Satan can move and come David. ஜெபிக்காத பிள்ளைகள் சாத்தான் எப்படி ஏவுவான்? How much more can the people who are not afraid? துதிக்காத பிள்ளைகள் சாத்தான் எப்படி ஏவுவான்? How much more Satan will urge those who never pray? என்ன நடந்தது? கவனமா கேளுங்க. What happened? பைபிள் சொல்லுது. The Bible says 2 சாமுவேல்ல in 2 Samuel, 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, if you go to chapter 5, தாவீதுடைய சேனை கர்த்தருடைய சேனை போல ஆயிற்று. David's host became like வர and day by day, தாவீது பலத்த ஜாதியாய் மாறினான். David became mighty strong. சிலுவையில கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. People were afraid of Israelites. தாவீது யுத்தத்துல தோற்று போனதே கிடையாது. David have never gone ஒரே free. இடத்துல அவன் இருந்த நேரத்துல அமலேக்கியர் கூண்டு அதை கொள்ளடிய செய்தான். Only when David was not around, the Amalekites come against him. எல்லா இடத்திலும் தாவீது ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருந்தான். Wherever he went for war, he was victorious. அவரை எல்லாரும் இஸ்ரவேலை கண்டால் பயந்தார். So people were afraid of Israelites. அப்ப சாத்தான் என்ன செய்கிறான்? What Satan did was, இந்த இஸ்ரவேலையும் இந்த தாவீதை எப்படியாவது தேவனுக்கு விரோதமாய் செயல்படணும்னு சொல்லி he want the people of God to come against the Lord. அவன் ஏவுகிறான். So he moved David. ஆனாலும் ஆண்டவர் நடந்த தடை பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். But you can see that God began to hinder him. அவன் யோவாபு போய் சொல்றான். He went to படை தளபதிகளை சொல்றான். he went to the commander. அப்படி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, வேண்டாம் ராஜா, எதுக்கு என்ன கேக்குறான். And Joab said, no, you shouldn't do that. ஆனாலும் அவன் சொல்றான், நோ நீங்க கணக்கு பண்ணணும்னு சொல்றான். But yet David said, no, you should go and number. சாத்தான் ஏறி விட்டு போயிட்டான். Satan urged him and stir him up and went away. பைபிள் சொல்லுது என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? What happened? ஜனங்கள் மரித்து போனார். People died. ஜனங்கள் செத்து போனார். People died. வியாதிகள் வந்தது. There were disease. பயங்கரமான ஒரு சூழ்நிலை They ஏற்பட்டது. went through a hard time. தாவீது அழுகிறான். David cried, கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I surrender to you. இன்னைக்கு ஏன் வியாதி வருகிறது? You know why we are facing sickness? இன்னைக்கு ஏன் சில சாவுகள் நம்ம தொடர்ந்து வருகிறது? Why are we having continuous problem? இன்னைக்கு ஏன் சில இழப்புகள் வருகிறது? Why we are losing something? காரணம் என்னவென்றால் The reason is, சாத்தான் ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். see, Satan is turned and urged you and is also observing இது you. சாத்தானால் ஏவப்பட்டது என்று நம்ம அறியாமல் But without knowing that it is because of Satan. நம்ம அந்த சத்தத்துக்கு இடம் கொடுத்து You have listened, you hindered the voice. தேவ சத்தத்துக்கு கேட்காதனால And you stop and fail to listen to God's voice. நம்ம மட்டும் அநேகர் பாதிக்கப்படுகிறார். Because of it, many people die. விசுவாசை எதிர்த்து நில்லுங்க. Resist the devil. சாத்தான் இடம் கொடுக்காதீர்கள். Never give place. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு கர்த்தரை ஏற்படுத்தியிருக்கிறார். See, God has a great plan in your life. எல்லாரையும் சாத்தான் ஏவுவோம். Satan can move and stir up anyone. யாரா இருந்தாலும் சரி. Can be anyone. ஒரு ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, A king, anointed king. ஒரு தீர்க்கதரிசி, A prophet. தேவனுடைய இருதயத்துக்கு
ஏற்றவன். the one after God's own heart. அவனே சாத்தான் ஏவி ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு வர முடியலாம். Even he could be moved by Satan. நம் ஏமாத்துறோம். We are all unworthy. தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். The people of God. இரண்டாவது முக்கியமான இன்னொரு நபரை நாம் பார்க்க போகிறோம். Secondly, we will look at சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம். John 13. அடிச்சு தொடர்ந்து யோவான் 13ஆம் அதிகாரம். John 13. இரண்டாவது வசனத்தை வாசிங்கள். யோவான் 13:2. John 32. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அப்படி போட்டிருக்காரு. பைபிள் சொல்லுது, The Bible says இந்த இடத்துல யூதாஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவன் இருக்கிறான். there is a man called Judas. ஆமா, எல்லாரும் சொல்லுங்க ஜூதாஸ். Judas. எல்லாரும் சொல்லுங்க ஜூதாஸ். ஜூதாஸ் நல்லவனா கெட்டவனா? Is Judas good or bad? நல்லவனா கெட்டவனா? ஏதாவது ஒரு சொல்லுங்க. யூதாஸ் நல்லவனா கெட்டவனா? நல்லவனா கெட்டவனா? திருடன். நான் கேட்ட கேள்வி நல்லவனா கெட்டவனா? உடனே திருடன். யூதாஸ் நல்லவனா கெட்டவனா? சரி, வசனத்தை பார்ப்போம். கவனம், நல்ல கவனமா நீங்க எழுதணும். நான் கேள்வி கேட்பேன், டக்குன்னு கேட்பேன். அந்த பேரை நான் திவ்யா பக்கத்தில் அந்த பேரை நான் பேசி சிரிச்சுட்டு இருக்கேன். என் பேரை கஷ்டமாக ஆன் பண்ணி. ஆமாம், கேள்வி கேட்பேன். நோட்ஸ் எழுது. நெத்தி கூட படிச்சிருக்கேன். அது பேர் என்னது? நிதிதா. கேளு, சுற்றிட்டே இருக்கு. வசனம் கேளு, எழுதுல கேட்பான். யூதாஸ். எல்லாரும் சொல்லுங்க யூதாஸ். எல்லாரும் சொல்லுங்க யூதாஸ். இந்த யூதாஸ் சாத்தா என்ன பண்ணா? What did Judas Satan did to Judas? தூண்டனா. So he moved, he spoke to him. ஏவி விட்டான். He stirred him up. யாராவது உங்களை தூண்டுறாங்கன்னா, If someone is stirring you, is urging you something, யாராவது உங்களை ஏத்தி விடுறாங்கன்னா, if someone is saying something to you, இப்படி பார்த்து சொல்லுங்க பக்கத்துல, கவனம் கவனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராவது தூண்டுறானா? if someone is urging you something, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராவது தூண்டுறானா? யாராவது உங்களை ஏத்தி விடுறானா என்ன செய்யணும் நீங்க? கவனம் கவனமா be இருங்க. careful. யூதாஸ் சாத்தா தூண்டி விட்டான். So that's what Satan did. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க. And then he was observing. சாத்தா 3 காரியம் செய்வான். He did three. சாத்தானுடைய புத்தி Satan's attitude. எழுதிக்கங்க. முதலாவது அவன் வஞ்சிக்கிறவன். First is a deceiver. வஞ்சிக்கிறவன். Deceive. அவன் ஒரு ஸ்கேமர். அவன் யாரும் அவன் வஞ்சிக்கிறவன். Deceive. அவன் இரண்டாவது Secondly, அவன் தந்திரக்காரன். is cunning. மூணாவது Thirdly, அவன் பொய்க்காரன். is a liar. எல்லாம் மூணு சொல்லுங்க. முதலாவது யாரு? Deceiver. கொஞ்சம் ஆயத்தம் சொல்லணும். உங்களுக்கு அவனுக்கு சமம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் முதல்ல சொல்லுங்க, அவன் யாரு? Deceiver. வஞ்சிக்கிறவன். இரண்டாவது யாரு? Cunning. தந்திரக்காரன். மூணாவது யாரு? அவன் பொய்க்காரன். சரி, வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1 Timothy 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 4:1. 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1. வாசிங்க. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே ஆ. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கோ பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சாத்தா என்ன பண்ணுவானா? முதலாவது What Satan does is, அவன் வஞ்சித்து விசுவாசத்தை விட்டு நம்ம தூரம் கொண்டு போயிடுவான். he will deceive you and you will go away from faith. அவன் பாருங்க எவ்வளவு தந்திரமான ஆளு. See, how cunning is, அவன் வஞ்சிப்பான். ஏத்தி விடுவான். he will deceive you ஏத்தி விட வஞ்சிப்பான் அவன். and he will deceive you first. நல்லா வஞ்சிச்சு He will deceive you அவன் என்ன பண்ணுவான்? உங்களை பின்வாங்கி போக and செய்வான். will cause you to be backsliding. ரோமர் 7ஆம் அதிகாரம் Romans chapter 8, 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7:11. ரோமர் 7:11. Romans 7:11. ஆமா. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. அதனால் என்னை கொன்றது. வேதம் சொல்கிறது, The Bible says பாவம் ஒரு மனிதனை வஞ்சிக்குமா? that sin can deceive a man அது வஞ்சித்து அது கொன்று போடுமா? and can murder a person. ஒரு மனுஷனை A man, தப்பு கொன்று போல he
sin will never kill him immediately. தப்புன்னு சாகடிக்காது. Never murder a man immediately. ஆசை காட்டி வஞ்சிக்கும். He will show you the love and also deceive you. பயங்கரமான அழகை காட்டி He வஞ்சிக்கும். will show you the beauty and deceive you. நயவஞ்சகமாய் பேசி வஞ்சிக்கும். He will speak cunningly and deceive you. அது என்ன செய்யும்? நம்மளை பாவம் செய்ய வைக்கும். It causes you to sin. நம்மை பாவம் செய்ய வைத்து வருவார். And once you fall, sin. அதுக்கு பிற்பாடு நம்மளை கொன்று போடும் என்று வேதம் And சொல்கிறது. later on the Bible says he will kill you. அதுவே சாத்தான் முதலாவது அவன் வஞ்சிக்கிறவன். Firstly, Satan is a deceiver. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். Write down Revelation 21 verse 2. வசனத்தை எழுதுங்க. டைம் ஆயிடுச்சு. நான் வேகமா முடிக்க போறேன். வெளிப்படுத்தின 21:8. Revelation 21:2. 2 கொரிந்தியர் 2 Corinthians 11ஆம் அதிகாரம் chapter 11 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 3. வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்க. வாசிச்சா 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் என்னடா பாவம் பாப்போம். 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்க. 1 Corinthians 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிந்தீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படாதீர்கள். சாத்தான் வஞ்சிக்கிறான். ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்கிறீர்கள். வேசி மார்க்கத்தாரும் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் திருடரும் பொருளாசைக்காரரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் வெறியரும் ஊதாசீனரும் ஆ. கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய சுதந்தரிப்பதில்லை. ராஜ்யத்துக்கு போக முடியாது. They cannot enter the kingdom of God. அவன் என்ன செய்கிறான்? So what the Satan does, அவன் வஞ்சிக்கிறான். he deceives. அவன் வஞ்சித்து பாவங்களை செய்ய வைக்கிறான். And he causes people to fall. Does அவன் sin. என்னென்ன பாவம் எல்லாமே நமக்கு பட்டியலில் There இருக்கிறது. is a list of sin in it. அதனால விக்கிர ஆராதனை, Idol worship. விக்கிரத்தை வச்சு விளக்கு போட்டு சிலுவை போட்டாலும் விக்கிர ஆராதனை. You know, if you put a cross and also write and worship, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற தெய்வம். God lives in us. அந்த விக்கிர ஆராதனை தேவன் வெறுக்கிறார். God hates idol worship. இரண்டாவது பைபிள் சொல்லுது. Secondly, Bible says, விக்கிர ஆராதனை மட்டுமல்ல. not only idol அந்த worship, நமக்கு விக்கிர ஆராதனை மட்டுமல்ல. not only idol worship, சுய உணர்ச்சிக்காரர்கள். the one with which அதுக்கு பிற்பாடு ஹோமோசெக்ஸ் செக்ஸ் பார்க்கிறோம். the homosexuality, இப்போது பெருகிக் கொண்டிருக்கிறார். adulterous, homosexuality, லெஸ்பியன் ஆவி பெருகிக் கொண்டிருக்கிறார். lesbian, and spirit is being சாத்தான் அன்பை காட்டி வஞ்சிக்கிறான். Satan deceived through love. கர்த்தர் அதை வெறுக்கிறார். God hated it. அவர் வஞ்சிக்கிறவனாய் He's காணப்படுகிறார். a deceiver. 2 கொரிந்தியர் 11:3 வாசி பாருங்க. 2 Corinthians 11:3. 2 கொரிந்தியர் 11:3 வாசி. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி உங்கள் மனது கிறிஸ்துவின் உண்மை பற்றி விளங்கும்படிக்கு கெடுக்கப்படுவோமா என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொன்னார், ரொம்ப பயப்படுறேன். See, Paul said he was so afraid. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், You are anointed people. நீங்கள் வல்லமை நிறைந்தவர்கள். You have received the power. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. The blood of the Lord Jesus is upon you. கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you for the end time. கை உயர்த்தி விடாமல் சொல்ல மாட்டீங்களா? Amen. நல்ல கை உயர்த்தி விடாமல் சொல்ல பார்ப்போம். Amen. எத்தனை பேர் விசுவாசிகள் பரலோக பிரஜை என்று? How many believe they are heavenly citizens? எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? How many believe that God is with you? உடாமை சொல்ல மாட்டீங்களா? Amen. நல்ல கை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். God is with you. அது கெடுக்க பார்க்கிற So மனுஷன் he want to deceive you. எப்படியாவது கெடுக்க பார்க்கிறான். He want to deceive you. பைபிள் சொல்றது முதலாவது அவன் வஞ்சிக்கிறவன். First he is a deceiver. இரண்டாவது Second, அவன் தந்திரமாய் so செயல்படுகிறவன். he works cunningly. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 2, 11ஆம் வசனத்தை வாசிங்க. verse 11. 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Amen. Now we know we should not be ignorant of his deceiver. பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுது. The Bible clearly says, இரண்டாவது அவன் தந்திரக்காரன். second is cunning, முதலாவது அவன் யார் அவன்? deceiver. ஆயத்தம் சொல்லுங்க, முதலாவது யார் அவன்? நல்ல சத்தமா சொல்லுங்க, முதலாவது யார் அவன்? வஞ்சிக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, வஞ்சிக்கிறவன். இரண்டாவது அவன் தந்திரக்காரன். சொல்லுங்க, தந்திரக்காரன். Is cunning. ரொம்ப தந்திரமா செயல்படுவான். So he works cunningly. பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. You go to Genesis chapter 3. இப்ப எல்லாரும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாங்க.
All turned Genesis 3. இப்ப ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் ரொம்ப அழகா கத்தர் படைச்சார். After God created heaven and the earth, பெஸ்ட் படைச்சார். so He created in the best manner. எல்லாவற்றையும் படைச்சிட்டு He created everything. கத்தர் நடுவுல ஒரு செடி வச்சு கத்தர் சொல்ல மரத்தை வச்சு அதை சாப்பிடக்கூடாதுட்டார். And God told Eve not to eat what she's not supposed to eat. சொன்னாரு சாப்பிடாதட்டார். And God said, don't ever go for ஆண்டவர் it. வேணாம். God said, no means no. பாருங்க என்ன பண்ணுவாங்க. What people do? ஆமா அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, டக்குனு நம்ம போய் ஆண்டவர் வேணான்னு சொன்னாரு, சுத்தி வராங்க. But she went around right well and God told her not to go for அந்த it. மரத்தை சுத்தி வராங்க. She come around the tree. சுத்தி பார்த்தா இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. And she had a doubt. சில நேரத்துல Sometimes, நம்மளே நம்ம சூனியம் வச்சுக்கிறோம். so we just wish for ourselves. திரும்ப சொல்ற சில நேரத்துல யார் நம்ம சூனியம் வச்சுக்கிறோம்? மத்தவங்க இல்ல, நம்மளே நம்ம சூனியம் வச்சுக்கிறோம். The people who have to put any wish on. ஆண்டவர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த பக்கமே நம்ம என்ன செய்யக்கூடாது? God told him not to consume it. அந்த பக்கமே என்ன செய்யக்கூடாது? You should not go to that place. சாப்பிடாதட்டார். God had told him not to eat. போடாதட்டார். Go. இந்த அம்மா சுத்தி வராங்க. சுத்தி வந்தீங்க காயா பழமான்னு சொல்லிட்டு சுத்தி வந்துருக்காங்க. She just went around the tree. இந்த சாத்தா பார்க்கறாமா? Satan observed it. இந்த அம்மா என்னடா சுத்தி இந்த மரத்தை வந்துட்டே இருக்கு. Why is she coming around the tree? ஐயா ஏதோ ஒன்னு இருக்கு சொல்லி கேள்வி கேட்கறான். And we get the question. தேவனாகிய கர்த்தர் Lord God, ஏதாவது சொன்னாரா? did the Lord say anything? அவன் என்ன கேக்குறான்? வாசி அந்த வசனத்தை 1-3 வாசி. 5 வரைக்கும் வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அந்த ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஏதாவது சொன்னாரா? சொன்னது உண்டோ என்று கேக்குறான். உண்டோ? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். கேளுங்க. இப்ப சாத்தானுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் தெரியுமா தெரியாது? Satan knows what the Lord said. சாத்தானுக்கு கர்த்தர் உங்கள்ட்ட சொன்ன காரியம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும் சொல்ற கை தூக்கு. தெரியாதுன்னு சொல்ற கை தூக்கு. என்ன இப்ப பைபிள் வாசிச்சு இப்ப படிக்கலாம். சாத்தானுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியத்தை சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? என்னதான் போய் முட்டி இருந்தது. வாசித்திருக்க அந்த வசனம் வாசிச்சு. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ என்று என்ன பண்ணுது? கேள்வி கேட்கிறது. என்ன கருத்து மூக்க நோடிக்கிறார். படிப்பா சொல்லு. தேவன் சொன்னது உண்டோ என்ன சொல்லுது? கேள்வி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு என்னது? அதுக்கு சொல்லுங்க. அதுக்கு என்னது? தெரியாதனால அது என்ன பண்ணுது? நான் சொல்லிட்டான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லிக்கும் போது கர்த்தர் உங்க மைண்ட்ல கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் கூட சாத்தானுக்கு தெரியவே தெரியாது. Satan have no idea of the blessings and the promise that God has given to you. Unless நீங்க வாய் திறந்து சொன்னாடா. Unless you share it to him. அதனால சொல்றேன், எதை சொன்னாலும் கவனமா இரு. There's a reason I always say be careful when you speak. கர்த்தர் சொல்லுவதை மற்றவங்க சொல்லாத. Don't share what God has told. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை மற்றவங்க சொல்லாத. Don't share the blessings or the vision that God has given. கவனமா வச்சு ஜெபம் பண்ணு. Pray for it. ஏமா அதுக்கு விரோதமா எழுதுவோம் நமக்கு தெரியாது. Because we will never know who will rise up against you. ஆண்டவர் சொல்றாரு. The Lord has said. நீ சாப்பிடாத. Do not eat it. சாத்தானுக்கு தெரியாது. Satan has no idea. சாத்தான் கேட்கிறான். And Satan said. கர்த்தர் சொன்னாரா? Did God say? ஏதாவது கர்த்தர் சொன்னாரா? God said anything. இந்த அம்மா என்ன பண்றாங்க? She does. ஆமா. She agreed. ஆண்டவர் சொன்னாரு. The Lord said. அப்படி சொன்னது யாரு? முதல்ல சாத்தானுக்கு எல்லாமே தெரியாது. Satan doesn't know everything. சாத்தானுக்கு வசனமே தெரியாது. You don't even know all the verses. நீ நிறைய பிரசங்கியாரு. Most of the preacher. சாத்தானுக்கு வசனம் தெரியும். நான் சொல்றேன் அந்த சாத்தானுக்கு வசனம் தெரியாது. I say that people doesn't know the word. வணங்கனா ஒரு ஆமீன் சொல்லவா இருக்கும். சாத்தானுக்கு வசனம் தெரியும். Satan doesn't know the word. அப்படி சாத்தானுக்கு வசனம் தெரிஞ்சா if Satan knows the word, இயேசு எங்க பிறந்திருப்பார்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். he would have
would have been born. அவன் பிறக்கும் போதே இயேசுவை கொண்டு பண்ணிருப்பான். And he would have just burned Jesus. அப்படி சாத்தானுக்கு வசனம் தெரிஞ்சா Satan knows the word. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்க விட்டுட மாட்டான். He will never allow Jesus to be crucified on the ஏன்னா cross. ஏசாயா 53 நம்முடைய நிமித்தம் அவர் பாடுபட்டார்னு வசனம் எழுதியிருக்கிறார். Isaiah 53 says that because of us he was beaten. இயேசு பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு போகும்போது He is fled from Bethlehem to Egypt. பூராமே அவன் அழிச்சு போட்டிருக்கிறான். He would have destroyed Jesus. ஏன்னா வழி வசனம் சொல்லுகிறது அவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவார். Because the scriptures say they will come out from Egypt. ஆக சாத்தானுக்கு ஃபுல் பைபிள் தெரியும். So Satan doesn't know the entire Bible. அவனுக்கு அரைகுறை தான் தெரியும். He knows few. அரைகுறை தெரிஞ்சது சாத்தான். Satan knows only little. இன்னைக்கு ஆட்டமா ஆடிட்டு And is moving around. நம்ம தான் மிஸ்டேக் பண்றோம். We are doing a mistake. வசனத்தை அறிந்த நாம், We know the words. வசனத்தை தெரிந்த நாம், We know the scripture. வசனத்தை வாசிக்கிற நாம் We will read the scripture. சாத்தானுக்கு எல்லாத்தையும் போய் சொல்றோம். You go and share it. முடிக்க முடிக்க எப்ப தந்திரமா சாத்தான் பேசுறான் பாருங்க. How cunning is speaking. எப்படி பேசுறான் சாத்தான் சொல்றான் வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். நாங்க புசிக்கலாம் அப்படி மஸ்கேட். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சங்களின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை அப்போது சாத்தான் சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாவதே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் அந்த அவ்வளவு நாள் பார்த்தா அது அப்படி தெரியல. இப்ப நமக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுதா? அந்த புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. அப்படின்னு பார்க்கறாங்க அம்மா. So she looked at the tree. அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த கனி இவ்வளவு நாள் அழகா தெரியாது. Why she was looking at the tree, but she didn't. It was not so pleasing to her. இப்ப அழகா தெரியுது. But now it was so pleasant. இப்ப சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் தோணுது. And she felt that it's going to be delicious. பாருங்க சாப்பிட்டா எப்படி தந்திரமாய் See செயல்படுறான். how Satan cunningly moved. அவன் தந்திரமான், He's cunning. அவன் வஞ்சிக்கிறவன். He's a deceiver. பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தான். I know. ஒரு பிள்ளை இருந்துச்சு. And a girl. சமீப நாட்கள்ல நான் போயிருந்தேன் நீலாய் ஒரு அடக்காரவனைக்கு நான் போயிருந்தேன். Recently we went for the funeral in Milan. நான் கேட்டேன் அந்த பிள்ளையோட பையனை எங்கன்னு கேட்டேன். And I asked, where's the girl and the boy? அவங்க சொன்னாங்க இல்ல பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா. And now they say they are separated. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. I was so shocked. ஏன் அப்படின்னா The reason is, அந்த பையன் ஒரு காலத்துல once the guy, அந்த பிள்ளை நல்லா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை. see the girl is a worship leader. நல்ல வருஷம் கர்த்தரை துதிக்கும். She can praise the Lord very well. நல்ல குரல் இருக்குது. She got a very good voice. நல்ல தமிழ் சொற்கள் இருக்குது. She is well educated in Tamil. நல்லா அந்த பிள்ளை நல்லா பாட்டு பாடும். She will sing well. அப்ப இந்த நபர் வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு வருவான். So the person, this guy used to visit the church. ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு காரா வருவான். He will come in new cars. முத நாள் வரும்போது மர்சிடிஸ் பென்ஸ் வரும். First he came in Mercedes. ரெண்டாவது BMW ல வரும். And then BM. மூணாவது வந்து And thirdly, அவன் ஒவ்வொரு Volkswagen வரும். the Volkswagen. நான் கேட்போம் யாரு காரா இதுன்னு And கேட்பேன். when we ask him whose car, அவன் என்கிட்ட சொல்லுவான். he will say that இது எல்லாம் நம்ம காரி தான். it's all our car. இது எல்லாம் நம்ம காரி தான். It's all our car. நாங்க பாப்போம் அவனை பார்த்து என்னடா இவ்வளவு பெரிய அம்மாட்டேங்கிறான். And we used to say, oh, he's so rich. ஒவ்வொரு காரிலும் வருவான். He used to change his vehicle. ஒரு நாள் இந்த பிள்ளை கிட்ட போய் சொல்லிருந்தா ஐ லவ் யூ சொல்லிருந்தா. So one day he went and proposed to the girl. இந்த அம்மா இந்த ஒவ்வொரு காரை பார்த்து And this girl, after looking on the vehicle that he brought, மனசுலாயிட்டான். she fall in love. மனசுல ஐந்து அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சான். Begin to love him. அப்ப நான் சொன்னேன் அந்த பிள்ளைக்கு சொன்னேன். And I told the girl, இது ஏதோ ஒரு சிக்கலா இருக்கு. there's something that is not right. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி சொல்றேன். Man of God, I'm praying for you. இது வேண்டாம். You don't need this. இது உனக்கு சரிப்பட்டு வராது. This will never go along. இந்த வாழ்க்கை வேண்டாமான்னு You சொன்னேன். don't need this guy. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? And the girl told me, அந்த பிள்ளை சொல்லுச்சு, and she told, உங்களுக்கு என்ன தெரியும்? what? No, pastor. உங்களுக்கு என்ன தெரியும்? What we know. அதுக்கு நானும் சொல்லிட்டேன் ஆமாமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. And I said, please, I don't know anything. பாஸ்டர் வெளியே ஜெபம் பண்ணி சொன்னார். Pastor William prayed and said, வேண்டாம். no. அந்த பிள்ளை சொல்லுச்சு, And the girl said, பாஸ்டர் வேற வேலையே இல்லை. Pastor got no other job. பாஸ்டருக்கு காதுல பிரிக்கிறவன். He
always wants to separate the lovers. அவருக்கு காதல்னா என்ன தெரியுமா? He doesn't know what is love. அவருக்கு அன்புனா என்ன தெரியுமா? He doesn't know what is love. அவருக்கு வேலையே இல்லை. He has no other word. எல்லாத்தையும் பிரிக்கிறதா அவருக்கு வேலை. He always wants to separate people. நானும் விட்டுட்டேன். So we let her go. எப்படியோ போய் Let you just go and get lost. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை வந்துச்சு. And after some time she came. அந்த பிள்ளை சொல்லுச்சு, பாஸ்டர் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் உங்களுக்கு தெரியுமா? Pastor, do you know how rich he is? அவருடைய பேர் அலெக்சாண்டர். His name is Alexander. அவர் என்ன பண்றாருமா? அவர் ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காரு. She said that he has a restaurant. அவர் ஒரு ரெஸ்டாரன்ட் ஓனர். He is a owner of restaurant. அந்த ரெஸ்டாரன்ட் பேர் அலெக்சாண்டர் ரெஸ்டாரன்ட். And the name of the restaurant is Alexander. ரெஸ்டாரன்ட் பேர் என்னது? சொல்லுங்க, ரெஸ்டாரன்ட் பேர் என்னது? வாய் தரங்க எல்லா ரெஸ்டாரன்ட் பேர் என்னது? இவர் பேர் என்னது? இவர் பேர் அலெக்சாண்டர். ரெஸ்டாரன்ட் பேர் என்னது? அலெக்சாண்டர். பாஸ்டர் இவர் பேர் அலெக்சாண்டர். ரெஸ்டாரன்ட் அவர் பேர்ல இருக்கு. And it is own restaurant. வாவ். உங்களுக்கு என்ன பர்சன் தெரியும்? What do you know, Pastor? நாம ஜோமனி சொல்றோம். We pray and say, இல்ல வேண்டாம். no, சத்தியம் வேண்டாம். there's something wrong. உங்களுக்கு என்ன தெரியும்? What do you know? கல்யாணத்துக்கு முன்ன 2 வாரம் இருக்கு. 2 weeks before the marriage. அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னா, What happened in the marriage? 2 weeks before. The 2 weeks before. இந்த அம்மா வந்து சொல்றது, பாஸ்டர் She came and said, Pastor, அவர் செமினி வீடு வச்சிருக்கிறார். he has his own cemetery என்ன house. வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? Cemetery. செமினியா? நீங்க பாத்தீங்க, நாங்க கேட்ட திறந்து உள்ள என்ன கூட்டி போனாரு. Oh yes, he brought me in. நாங்க கேட்ட திறந்து உள்ள கூட்டி போனாரு. He brought us in. நாங்க உள்ள போறோம் We பாஸ்டர். entered. நாங்க பார்த்தோம் பாஸ்டர். We saw. நான் சொன்னேன், இது சரிப்பட்டு வராது. I said, no, there's something wrong. ரெஜிஸ்டர் பண்ணாங்க, They registered. கல்யாணம் பண்ணாங்க. They married. அல்ல கல்யாணம் அன்னைக்கு பாதியில காணாம I halfway to the night to ஒரு go. முக்கியமான வேலை இருந்து போயிட்டு. So I left. சோ போறதால நான் ஒரு பெருசா எடுத்துக்கல. So I didn't know much. நாட்கள் கடந்து போனது. As days passed by. ஒரே காலம். She was in love. கல்யாணம் பண்ணி 5வது நாள் On the 5th day, அந்த புள்ள முக்கால வந்து அழுது. she's crying. என்னன்னு கேட்டேன். When I asked her, பாஸ்டர், he said, Pastor, அந்த கடை அவரோட இல்ல. the restaurant is not his. அந்த வீடு அவரோட இல்ல. The house is not his. அந்த காரை அவரோட இல்ல. The car is not his. என்னமான்னு கேட்டேன். So what? ஐயோ, அந்த கடை வந்து ரெஸ்டாரன்ட் அலெக்சாண்டர் தான். Yes, it's the restaurant Alexander. இவர் அடிக்கடி அந்த கடைக்கு போவார். He used to go to offer. பொதுவா நம்ம ஒரு கடைக்கு நம்ம அடிக்கடி போறாங்க. He's a regular customer. இப்ப நான் செட்டிஸ் அடிக்கடி போனா அவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஒரு ஃபாதர் தெரியுமா தெரியாது. எல்லாரும் பார்த்தா ஃபாதர் வாங்க ஃபாதர் சொல்லுவாங்க. ஃபாதர் நான் ஃபாதர். They know very well. அப்ப அன்னைக்கு என்ன எப்போது அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னால அந்த ஓனர் என்ன பண்ணாரு, அவளை கொண்டு போய் கல்லாப்பட்டில உட்கார வச்சாரு. So he sat at the cashier. இவர் என்னைக்கு கல்லாப்பட்டில உட்காராரோ, The moment he sat at the cashier, அன்னைக்கு அந்த பிள்ளை வர சொல்லுவார். he will ask the girl to come. அந்த பிள்ளை வரும். And the girl will sit. இவர் அங்க உட்கார்ந்து இருப்பார். You sit there. உட்கார்ந்து ஏய் முடிச்சல சத்து. ஏய் ஓடுங்க. ஏய் கலெக்ட் பண்ணுடா. அப்ப அந்த பிள்ளையோட பார்வைக்கு யார் பாஸ்? So the girl thought that he's the boss. சொல்லுங்க அந்த பிள்ளையோட பார்வைக்கு யார் பாஸ்? அலெக்சாண்டர் தான் பாஸ். அந்த பிள்ளையோட பார்வைக்கு அலெக்சாண்டர். ஏன்னா கடை பேர் அலெக்சாண்டர், இவர் அலெக்சாண்டர், இவர் உட்கார்ந்து இருக்காரு. அந்த பிள்ளைக்கு பாஸ், எல்லாம் பாஸ். இப்போ அந்த பிள்ளை அந்த வீடு என்னாச்சு? என்ன பண்ணானா, What he did was, புதுசா கட்டின தாமான்ல a new housing area, இவரே போய் அந்த வீட்டை லாக் பண்ணி, he went and locked it up. ஒரு பூட்டை வாங்கி இவரே லாக் பண்ணி, He locked it house. இவரே கை பிடிச்சு, He brought her. இவரே அந்த பூட்டு திறந்து பத்தியாமா, நம்ம வீடு மாறனால நம்ம பூட்டு திறக்கலாமான்னு சொல்லி திறந்து He opened the house. உள்ள கொண்டு போய் இந்த செகண்ட் வீடு காட்டணும். அம்மா அப்படியே பேன் ஆயிட்டாங்க. And she was so amazed. ஆனா அந்த வீடு அவனுக்கு உரியது அல்ல. But it's not his house. அவன் வீட்டே கிடையாது. It's not his house. அவன் ரெஸ்டாரண்ட் கிடையாது. It's a restaurant. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், Let me tell girls. எவனாவது மனத்துக்கு மாதிரி பேசுவாங்க. எவனாவது கையை பிடிச்சி சோசமிட போய் காட்டுறானா, நீ சொல்லு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டாத ராசா, நீ கிராண்ட்ல அவன் பேரை காட்டு. If anyone showed you an empty house, ask them for their grant. பாருங்க எவ்வளவு தந்திரமா அவன் செயல்பட்டான். How cunning he is. எவ்வளவு தந்திரமா How cunning he is. காணியை காட்டுனான். See, இல்லாத வீட்டை he காட்டுனான். showed the house and vehicles. இல்லாத ரெஸ்டாரண்ட்டை He காட்டுனான். showed the restaurant. தந்திரமா கல்யாணம் பண்ணான். See, cunningly married. அந்த பிள்ளையுடைய நகை எல்லாமே பசங்களே போயிடுச்சு. He's went and sold all the அந்த children. பிள்ளையுடைய பணம் எல்லாமே போயிடுச்சு. She's lost all the money. இன்னைக்கு அவன் பின்னால இருக்கிறான். Now he's in Penang. 5 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிட்டு The 5 girls. இந்த பிள்ளை பாடாய் பண்ணி கொண்டு இருக்கிறார். And she's working for the girls. நான் சொன்னேன், இப்ப யோசிச்சு கேட்டேன், எனக்கு அங்க பேசும்போது
வயசானவங்க மூப்பர்கள் சொன்னாங்க, And the elders said, பாஸ்டர் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, you told her. இன்னைக்கு சாத்தான் அப்படிதான் பண்றான். That's what Satan does. பொருட்களை காட்டுகிறான், He show the materials, அழகை காட்டுகிறான், show the beauty, கவர்ச்சியை காட்டுகிறான். he will deceive you. இத பார், Look at it. இந்த அழகை பார், Look at his beauty. இந்த கவர்ச்சியை பார். Look at the, ஓ பெரிய வேலை செய்கிறார், oh, they're doing great things. பெரிய வாகனம் வாங்குறார், They're the great vehicle. நிறைய காசு வச்சிருக்காங்க, Huge money. ஸ்டேட்டஸ் காட்டுறாங்க. Look at their status. இயேசு கூட அப்படிதான் செஞ்சான். That's what they did. இயேசுவை தந்திரமாய் கொண்டு போனான். He cunningly brought this to the people. உலக ராஜ்யங்களை காட்டினான், He showed the kingdom of the earth. உலகத்தின் காரியத்தை காட்டினான், He showed the kingdom of the earth. எல்லாத்தையும் காட்டினான். He showed everything. ஆனா ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். Lord Jesus Almighty God. அவர் சொன்னார் சாத்தானை பார்த்து, Jesus told Satan, எனக்கு பின்னாலே போ சாத்தான், get behind me, Satan. எனக்கு இயேசுவுக்கு தெரியும், Because Jesus knows இதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God is about to do greater things than this. எனக்கு அன்பானவர்களே, Therefore, people of God, அவன் வஞ்சிக்கிறவன். the devil is deceiver. பிள்ளைகளுடைய நிலைமை நினைச்சு நான் வருத்தப்படுவேன். Yes, I'm sorry for the girl. நிறைய பேர் ஊழியங்கள்ல கோபப்படுவான், Many people are angry with man God. டென்ஷன் ஆவாங்க, நம்ம சொல்லும்போது கேட்க மாட்டாங்க, When you get questioned, they will never listen. நான் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. They will never listen. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், There is a boy that I know. ரொம்ப தந்திரமாய் செயல்பட்டு He very cunning. தன் தாயை ஏமாத்தி It is his mother. காசை வாங்கி, He took the money அங்க எப்படியாவது அம்மாட்ட காசை வாங்கிடும்னு சொல்றேன், and he deceived his mother. தன் தாயை ஏமாத்தி பணத்தை வாங்கினான். He deceived the mother and took the money. அவன் சொன்ன ஏன்டா தந்திரமா செயல்பட்டு And I asked him, why are you doing this? அவன் என்ன பார்த்து சிரிச்சான். He laughed at me. நான் பேசாம அமைதியா வந்துட்டு, Immediately. இந்த உலகம் தந்திரமானது, The world is cunning. இந்த உலகம் தந்திரமானது. The world is cunning. ஆனா பிசாசு கையில இருக்கிறது. Because it's the hand of devil. சாத்தானுடைய புத்தி அப்படிதான், That's the attitude of அவன் Satan. வஞ்சிக்கிறவன், He's a deceiver. அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். He's cunning. ஏவாள் தந்திரமா செயல்பட்டான். And cunningly deceived me. ஏவாள் எடுத்தா சாப்பிட்டான். She took and she consumed it. ஏவாள் சாவல. She did not die. ஏன்னா சில தீர்க்க தரிசனங்கள் சாத்தான் சொல்வது நடக்கும். Because some of the things that Satan said will be fulfilled. சாத்தானுக்கும் 9 வரங்கள் இருக்கிறது. Satan have 9 gifts. சாத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். He will prophesy. சாத்தான் தீர்க்க தரிசனம் He will prophesy. கரெக்டா சொல்லுவான். நடக்கிற சில காரியத்தை சொல்லுவான். Can prophesy. தந்திரமான சில காரியத்தை He will செய்வான். cunningly say something. அதுக்கு நீங்க ரொம்ப கரெக்டா சொல்ற மாதிரி இல்ல, கவனமா இருக்கணும், Careful. கவனமா இருக்கணும். Be careful. சாத்தான் தந்திரமானவன். It's cunning. அவன் சாப்பிட்டான் சாகல. She did not die after eating it. தெய்வத்தை போல அவன் சொன்னான். He said that you will be like God. ஆதாம் தேவனா ஆனானே, ஆவனா. Yes, ate it become like him. அந்த ஆதாம் நான் பைபிள் ஸ்டடில டீச் பண்ணி நான் சொல்ல விருப்பப்படல. I don't want to repeat what I taught in the Bible study. யார் ஆதாம் சொல்லிருக்காங்க உங்கள்ட்ட? I told you who is Adam. எப்படி அந்த ஆதாமை கொண்டு பிசாசு அந்த சர்ப்பம் ஆதாமுக்கு மேலாக தலைக்கு மேல அமர்ந்ததை நான் பார்க்கிறோம். And you saw how Satan said ஆதாம் என்றான் Adam is செவந்து மண்ணிலிருந்து வந்தவன். man from the rain. செவந்து மண்ணிலிருந்து வந்தவன் தான் ஆதாம். Man from this rain அந்த said. ஆதாம் எப்படி தெய்வமாய் மாறினான்? And out became God. எப்படி தந்திரமா சாத்தான் செயல்படுறான்? And out cunningly Satan deceived. அதுவே மனிதர்கள் விழுந்தார்கள் பாவத்தில். So man fall in sin. மனிதர்கள் விழுந்தார்கள். And fell. அப்படிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் John 8, 44ஆம் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். 44. வாசி முடிப்போம். யோவான் 8:44. வாசிங்க. சீக்கிரம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். பைபிள் சொல்லுது அவன் பொய்யனும். He's a liar. அவன் பொய்க்கு பிதாவாய் And father of the. எல்லாரும் கவனிங்க, கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லவா இருக்கும். முதலாவது சாத்தான் யாரு? First you Satan. வஞ்சிக்கிறவன். Deceiver. இரண்டாவது சாத்தான் யாரு? Cunning. தந்திரமாய் செயல்படுகிறவன். தந்திரமாய் பேசுவான். ரொம்ப கவனம், ரொம்ப அழகா வந்து பேசுவாங்க. சிஸ்டர் பிரேஷனர் எப்படி இருக்கீங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க. They will cunningly speak to you. ரொம்ப இனிப்பா பேசுவாங்க. They sweetly speak to you. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். Be careful. கடைசி காலத்துல வாழ்றோம். When we enter. மூணாவது பொய்க்காரன். Third is liar. பொய் சொல்லிட்டே இருப்பான். He keep on lying. பொய்யான வாக்கு கட்டங்கள். Lying from promises. உலகம் முழுவதும் யூடியூப் திறந்தாலே பொய்யான வார்த்தை
காணொளிகள் There are many lies in YouTube. இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரம் வர போகிறார். Lord Jesus Christ is coming very soon. இனி வர காலம் ஒரு ஆசீர்வாதம் காலம் அல்ல. See, the coming, the season that you're going to face is not going to be a blessing. நான் உனக்கு சொல்லிட்டா Let me tell you something. நீ 7வது மாதம் 2ஆம் தேதி துவக்கத்துல இருந்து From 2nd of July, 2ஆம் தேதி துவக்கத்துல இருந்து from 2nd of July, உலகம் முழுவதும் பயங்கரங்களை சம்பவிக்க see, போகுது. the earth is going to face some hardship. பயங்கரமான ஒரு காற்று வீச There's போகுது. going to be a tornado. நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். I keep warning you every month. ஆண்டவர் தமிழ் மூலமா சொல்லி கடைசியா ஒரு தீர்த்தி எழுப்பி விட்டார். God has been speaking to Hindi, but then God has raised up Christ saying, தீர்த்தி சொல்றாது கேளுங்கடா, கருத்தோலாம் கேட்க மாட்டேங்க, வெள்ளத்தோலாது கேளுங்கடா சொல்லி தீர்த்தி எழுப்பி விட்டார். at least listen to her. அந்த தீர்த்தியும் இப்ப சொல்லிட்டு இருக்கா, கடவுள் கண்ட மனம் திரும்புங்க, மலேசியா சொல்லிட்டு And she began and dream and please repent, Malaysia please repent. நான் 6 மாதம் உங்களுக்கு சொல்லிடுவாரு. I've been warning you for past 6 months. இஸ்ரவேல் யுத்தம் தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. And the war in Israel is going on. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார். People are afraid. சாத்தான் பயங்கரமாய் செயல்பட்டு Satan கொண்டிருக்கிறார். has been moving so quickly உண்மையே உணர்வு இல்லாமல் without any sense. பாருங்க எத்தனை பேர் எனக்கு வரல இருக்கு. See, many people are not here today. எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. They were coming very well. ஏதாவது சாத்தான் ஏவி விட்டுருவான். Satan might have moved something. ஏதாவது ஏவி விட்டுருவான். He must have done something. தந்திரமானவன். He is cunning. பாருங்க 3 காரியம் செய்வான். முதல்ல வஞ்சிப்பான். First he deceive. இரண்டாவது தந்திரமா செய்வான். Second he cunning. மூணாவது பொய்க்காரன். Then he lie. லூக்கா 22 Luke 22. முடிக்க போறோம். லூக்கா 22:2 பேசிச்சுமா? லூக்கா 22:2 வாசி. லூக்கா 22:2 அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து அவன் கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் ஜனங்களுக்கு பயப்பட்டபடியால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசு சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொண்டு முதலாவது அவன் என்ன செஞ்சான்? ஏவி விட்டான். முதலாவது என்ன பண்ணா? சொல்லுங்க. முதலாவது சாத்தான் என்ன பண்ணா? ஏவறான். போன் அடிச்சு ஏவுவான். வாட்ஸ்அப் அனுப்பி ஏவுவான். தெரியுமாடா, தெரியுமா, தெரியுமா ஏவி விட்டுருவான். என்ன பண்ணிடுவான்? நம்மள ஏவி விட்டுருவான். ஏதாவது ஒரு நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுருவான். தேவையான விஷயங்களை பேச வைப்பான். கண்டதெல்லாம் யோசிக்க வைப்பான். தந்திரமா செயல்படுவான். ரொம்ப தந்திரம். நான் தான் சொல்லுவேன், சும்மா கண்டவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க. So stop listening to people simply. நான் திரும்ப சொல்றேன், நான் சொல்ற பிள்ளைகளுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்க டைரக்டா வந்து கேளுங்க. If you have something, come and ask me directly. இப்போ நிறைய பேர் நான் ஓப்பனாகவே சொல்றேன். நீங்க ரெக்கார்ட் பண்ண இப்போ ஓப்பன் பஸ் மேனுடைய வீடியோவை டிக்டாக்ல வைரலா போனது எல்லாரும் பார்த்தீங்க. நிறைய பேர் எனக்கும் அனுப்பி விட்டீங்க. பார்த்தீங்களா இல்லையா? இது ரொம்ப நல்ல ஒரு பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்து நிறைய பேர் எனக்கும் அனுப்பி விட்டீங்க. ஓ பாஸ்டர் மேனோட கூட இருந்தவனா பேப்பலாம் இப்படி போயிட்டானா, அப்படி போயிட்டானா. நான் ஒன்று சொல்றேன் கேளு. அந்த டிக்டாக்கை எப்படி பரப்புறோம் அங்க அதே மாதிரி சுவிசேஷத்தில் பரப்பிட்டு இருந்தானா இன்னைக்கு தேசம் அச்சிக்கப்பட்டிருக்கும். அவர் செஞ்சா எனக்கு ரேஃபர் தெரியும். நாங்களும் கூட தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் வழி வேற வழி, ஆண்டவர் வழி வந்துட்டோம். அவன் துன்மார்க்கோட வழி எடுத்துட்டு துன்மார்க்க வழிமா போயிட்டான். அந்த வழியில போயிட்டான். சாத்தா அவன் கூட பூந்தான். தந்திரமா மாறினா அவன் போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். சாப்டர் க்ளோஸ். அவன் போயிட்டான். ஏவி விடுவான். தெரியுமானுக்கு அவன் கூட இருந்தான். இவனுக்கு விளக்க பிடிச்சி பார்த்த மாதிரி அவன் கூடயே இருந்தான். அவன் அப்படி பண்ணான். அவன் கதையை புதுசா என்ன நடந்துச்சு, உண்மையில என்ன கதை, உண்மை ஒரு ஆள் க்ளோஸா இருக்கனால அவன் வந்து அதுபடி யூதாஸ் இயேசு கூட இருந்தான். யூதாஸ் யாரு கூட இருந்தான்? தயாரித்த செய்தி சொன்ன கவனமா இருக்கும். யூதாஸ் யாரு கூட இருந்தான்? இது அவங்க பேசுறது. யூதாஸ் யாரு கூட இருந்தான்? இயேசு கூட இருந்தான். இயேசு கூட இருந்த யூதாஸுக்கு அபிஷேகம் இருந்துச்சாங்க. The one was with Jesus and anointed. அபிஷேகம் இருந்தாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது அவன் பேயா இருந்தான். மத்திய 10ஆம் அதிகாரத்துல he cast out demons. இயேசு எல்லாரையும் அனுப்புறாரு. Jesus sent everyone. பேயா இருந்தான். He cast out அவன் அபிஷேகம் பண்ண முடியல. This is anointed. ஆனா யார்
என்னமா அவன் இப்படி ஆயிட்டான், சாத்தா உள்ள போந்தான். Then why did he enter? நான் சொல்றேன், என்னைக்கு நீ மத்தமா பேச்ச கேட்கறீங்க, எனக்கு சாத்தா உள்ள போந்துரும். The moment you begin to listen to someone else, Satan will move in you. ஒருத்தன் ஏறி விடுவான் உன்னைய. Someone will urge you. நீ பின்மாற்றம் போய் வருது. And you be backslided. ஒரு சாத்தா ஏறி விடுவான். Satan will move. பிரதர் உங்களுக்கு தெரியுமா பிரதர், இப்படி 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 சொல்லுவான். You will say, do this and this. நீங்க எடுத்தோம் அப்படி அப்பாலே போ சாத்தான். You should say, get behind me, Satan. சொல்லுங்க, அழகா சொல்லுங்க பாப்பா, அப்பாலே போ சாத்தான் சொல்லுங்க பாப்பா. Get behind me, Satan. ரொம்ப பாசமா சொல்றீங்க, நான் டெய்லி சொல்லுவேன் சார், கண்டிப்பா பார்த்து அப்பாலே போ சாத்தான். அவன் நல்லவன், அவனுக்கு பின்னால இருக்கிற ஆவிதான் அப்பப்ப. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தான் சொல்லுங்க எல்லாரும். என்ன பக்கத்துல பார்த்து சொல்றீங்க, என்னமோ அவங்க சாத்தா மாதிரி. நல்ல சத்தம் சத்தமா சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தான் சொல்லுங்க. Get behind me, Satan. ஒரு துஷ்ட செய்தியை வெளியே கொண்டு வந்து So for you to spread a rumors of bad news is so நான் easy. TikTok பார்த்தா நான் வேதனை பட்டேன். எப்படி பரவுது பாருங்க செய்தி, டக்கு 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 துஷ்ட செய்தி. Our evil news can be spread. நமக்கு அது உடன்பாடு கிடையாது. நமக்கு அது உடன்பாடு கிடையாது. கவனமா இரு. Be careful. கவனமா இரு. Be careful. சாத்தான் உள்ள நுழைஞ்சான் போட்டு வசனம். Right? ஏறி விட்டான். He urged. இந்த சொல்லுங்க, ஏறி விட்டான். Urged. ரெண்டாவது சாத்தான் உள்ள நுழைஞ்சான். And then he entered. சாத்தான் உள்ள நுழைஞ்சான். He entered. உள்ள நுழைஞ்ச உடனே The moment he entered. கடைசியா பைபிள் சொல்லுது. And last the Bible said. அவனை போலே மாத்திட்டான். And he made him as அவனை போலே மாத்திட்டான். Make him as himself. அவனை போலே மாத்திட்டான். நான் உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம உட்காந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. சாத்தான் வஞ்சிக்கிறவன், அவன் தந்திரமானவன், அவன் நல்ல பொய்க்காரன். உங்களை வஞ்சிப்பான். கடைக்கு வா, சாப்பிடலாமா, அக்கா வாங்கக்கா, நான் சொல்றது கதை கேளுக்கா. ரொம்ப நல்லதா பேசுவாங்க. முதல் பரலோக தரிசனத்தை பற்றி தான் பேசுவாங்க. ரெண்டாவது ரொம்ப தந்திரமா செயல்படுவாங்க. எப்படியாவது சபையை விட்டோ ஊழியத்தை விட்டோ உங்களை வெளியே கொண்டு போறது சந்திரமா செயல்படுவோம். மூணாவது நிறைய பொய் சொல்லுவோம். உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லுவோம். பொய் மலை பொய் மலை பொய் மலை பொய் மலை ஏறி விடுவோம், உங்களை ஏற்றி விடுவோம். நீங்க அந்த வார்த்தையை கேட்டு 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 கடைசி இடத்துல நடக்கும். அவன் உங்களுக்குள்ள கூட்டுருவான். சாத்தான் ஏவப்பட்டானே, யோவான் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா லூக்கா 22ல ஏவி விட்டவனை சாத்தான வேண்டாம், கதவை திறந்தனால உள்ள நுழைஞ்சிட்டான். உள்ள நுழைஞ்சிட்டு கடைசியா பைபிள் சொல்லுது, அவன் சாத்தானை போல மாறிட்டான். அவன் இங்க பாச சாத்தானை போல மாறிட்டான். இயேசு தீர்க்கதரிசனமா சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6:70 வசனம் எழுது. யோவான் 6:70 இந்த வசனம் தான் உங்களுக்கு வேணும். மற்ற இடத்துல நீங்க போய் பேசுங்க. சீக்கிரம். யோவான் 6:70. யோவான் 6:70 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார். 12 பேர் நான் தெரிஞ்சு கொண்டேன். உங்கள ஒரு ஆள் எப்படி இருக்கிறானா? பிசாசா இருக்கிறான். எப்ப ப்ரோபசியா சொல்றாரு இயேசு, நான் 12 பேரை நான் தான் சூஸ் பண்ணேன், நான் தான் ஜோம் பண்ணேன், நான் தான் தெரிந்து கொண்டேன், நான் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தினேன். ஆனா அதுல ஒருத்தன் சாத்தானா மாறிட்டான். ஏன் அவன் சாத்தான் சொல்றாரு? காரணம் தெரியுமா? சாத்தான் ஏவனா அவன் இடம் கொடுத்தனால சாத்தான் உள்ள வந்துட்டான். உள்ள வந்தனால கடைசியா அவன் சாத்தானாவே மாறிட்டான். அவனுடைய யோசனை, அவனுடைய சிந்தனை, அபிஷேகம் பண்ணப்பட்ட யூதாஸ், நல்ல அபிஷேகம். அவன் போகும்போது பேய்கள் ஓடும், அவன் விருசாச நடக்கும், அற்புதம் நடக்குது, மறைக்கல் அப்படி எல்லாமே நடக்குது. கடைசியா சாத்தானை போல ஆயிட்டான். கடைசியா என்ன நடந்தது? தூக்குமாட்டி செத்து போனான்னு சொல்லுது. இன்னொரு சிஷியர் சொல்லுது, தூக்குமாட்டி செத்து விழுந்தான், வயிறு வெடித்து அவன் செத்து போனான்னு சொல்றது. பாருங்க, அவர் ஒரு கேவலமான ஒரு சாவு நமக்கு தேவையா? அவர் ஒரு கேவலமான ஒரு மரணம் நமக்கு தேவையா? ரொம்ப கவனமா இருக்கும். என்னுடைய லைஃப்ல நான் பார்த்த ஒரு சகோதரி 2 ஆண்டுகளுக்கு முன்பதான் இதே மாதிரிதான் விரோதமாய் செயல்பட்டார், விரோதமாய் பேசினார், விரோதமாய் எழுதினார். மனம் உடைந்து போனோம், அழுது. கடைசியாக அவனுடைய மரணம் எப்படி மாறுவது? வயிறு வெடிக்கத்தக்கதாக அப்படி பரிதாபமாக மறித்து போனார். பரிதாபமாய் மறித்து போனார். பரிதாபமாய் மறித்து போனார். நான் எப்போதுமே ஒன்று சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஆராதனையில உங்களுக்கு சுகமளிக்கிற ஆராதனை நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு காலத்தை நான் சொல்றேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அவன் ஏவுவான்,
ஆராதனை பண்ணாம ஏறுவோம். எதுக்கு நீங்க சண்டே சர்ச் போன வந்தாலும் ஃப்ரைடே போடுமா, சண்டே போடுமா, நாளைக்கு கொடுக்கணுமா, தசமமாக போடணுமா, கர்த்தருக்கு இந்த ஊழியத்தை செய்யணுமா, ஏறுமா. எதுக்கு செய்யணும், எதுக்கு போகணும், எதுக்கு கர்த்தரை தேடணும், அதெல்லாம் பண்ணாத. ஏறும். அது சாத்தானுடைய கர்த்தர், சாத்தானுடைய கர்த்தர். ஏறி விட்டு அவன் நீங்க பாருங்க. சில நேரத்தில் அவங்க ஏறி விட்டு அவன் வருவான். ஆனா நம்மள உறவுடமாக்குவோம். அவன் வருவான், நம்மளை செய்ய விடாமாக்குவோம். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அவன் ஏறி விட்டு அவன் உள்ள நுழைஞ்சு கடைசி அவனை போலே மாற்றுவான். அதுதான் அப்போது பேதுரு சொல்றான், 1 பேதுரு 5:8 யாரை விளங்கலாம் என்று 1 பேதுரு 5:8 வகை தேடிக் கொண்டிருக்கிறான். கட்சிகிற சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்யணும், பிசாசை எதிர்த்து நிற்கிறவனா இருக்கணும். கடைசி காலத்துல வாழணும். இது ஒரு புரிஞ்சிகமான ஒரு செய்தி அல்ல, ஒரு ஆலோசனையின் செய்தி. கவனமா இருக்கும். கடைசி நாட்கள்ல சாத்தாவுடைய ஏகம் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டத்துக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறார். நான் திரும்ப சொல்றேன், ஒரு பெரிய தரிசனத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறார். ஒரு பெரிய தரிசனத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள், நீங்கள் பெரிய அதிசயத்தை காண்பீர்கள். அதனால சோர்ந்து போகாதே. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் ஓடிப் போவான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? நம்முடைய daily life is a challenge. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டம் தான். ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். சவால்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், கஷ்டங்கள். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார். எவ்வளவுதான் பிசாசு நமக்கு விரோதமாக எழுதினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பதறாமல். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவனை அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவரே போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவரே நமக்கு அடைக்கலமும் தேடலும் துணையும் அஸ்திவாரமாக இருக்கிறார். அவர் உருவாக வெட்கப்பட்டு போவதை அவர்தான். என்ன நடந்தால் என்ன வந்தால் ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். திரும்ப சொல்றேன், பிசாசு இடம் கொடுக்காது. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வீட்டுக்குள்ள யார ஓடுறீங்க, கவனம். வீட்டுக்குள்ள யார ஓடுறீங்க, கவனம். யார்கிட்ட பேசுறீங்க, கவனம். யார பார்க்கறீங்க, கவனம். யார ஃபாலோ பண்றீங்க, கவனம். ரொம்ப கவனம். கடைசி காலத்துல வாழ்க்கை நெகட்டிவான காரியம் ஓப்பனா சொல்லி, யாராவது சபையை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி பேசாது, அதை பத்தி பேசாது. ஊழியர்களை பத்தி பேச, அதை பத்தி பேசாது, அதை பத்தி. நேற்று எனக்கு நிறைய கால் பண்ணுது. 2 நாளா பயங்கர டிக்டாக் எல்லாரும் அனுப்பிக்கொண்டே இருந்தான். அனுப்பிட்டே இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் தத்துவம் எல்லாம் போன் பண்ணாங்க. நான் ஒரே வார்த்தை முடிச்சுட்டேன், we pray for them, we don't know. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எல்லாவற்றும் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை சொல்லுங்க. நம்ம இடம் கொடுத்தனால்தான் சாத்தா உள்ள வந்து நம்ம லைஃபே மோசமாக்கிறார். நம்ம எதிர்காலத்தை கெடுத்துறோம். ஒரு 2 ரிலேஷன்ஷிப்க்கு பிரிவினை வர காரணம் தெரியுங்களா? இடையில 3ஆவது ஆள் வரதுனால இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுற காரணம், இன்னைக்கு அநேக இடங்கள் பிரச்சனை வர காரணம் உள்ள சாத்தா நுழைஞ்சனால. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை எதிர்த்து நடங்க, அவர் ஓடி போவார். எல்லாரும் உட்கார்ந்து நம்ம கையை உயர்த்தி கொண்டு பிறகு ஓ ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி கொண்டு, நல்ல கைகளை உயர்த்தி கொண்டு. நல்ல கைகளை மைக்க வாசி, எனக்கு மேல வாசி. ஹalleluya, ஹalleluya. பாபா ஷாபாலா கலபா. நல்ல கைகளை உயர்த்தி கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு. ஒருவேளை பிசாசோட பேச்சுக்கு நீங்க இடம் கொடுக்குறாங்க. அவன் ஏன் விட்டு வேடிக்கை பார்ப்பான், உங்களை கோவம் முட்டி வேடிக்கை பார்ப்பான்.
உங்களை எப்படியாவது ஏற்றி விட்டு அவன் வேலையை செய்ய வைக்கும். ஆனால் நீங்க அவன் இருக்கக்கூடாது. நீங்க அவன் இருக்கக்கூடாது. அவனை எதிர்த்து நல்லது. இன்னைக்கு ஏன் அவன் இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு ஏன் வியாதி? இன்னைக்கு ஏன் கடன் பிரச்சனை? இன்னைக்கு ஏன் போராட்டம்? ஏதோ ஒரு பிசாசு கிரியைகளை நடப்பதனாலதான் இன்னைக்கு அடிமலை 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 நிம்மதியா வாழ முடியும். இருக்கலாமா? இருக்க முடியாதா? ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிற காரணம் ஏதோ ஒரு சாத்தான் சத்தம் காதல் கேட்டுச்சு. சாத்தான் பல ரீதியில வரும். ஏவாளுக்கு பாமா வந்தான். தாவீதுக்கு ஏவி விட்டு யூதாசை ஏவி விட்டு பல ரீதியில வரும். ஆதாவுக்கு ஜேசபேலா வரும். ஆதாவுக்கு ஏவாள் மூலியமா வரும். எப்படி எந்த நேரத்தில் எப்படி வருவான்னு தெரியாது. ஏவாளுக்கு சர்ப்பமா வந்தான். ஆதாமுக்கு ஏவாளா வந்தான். எந்த நேரத்தில் எப்படி வருவான்னு தெரியாது. கவனமாய் எதிர்த்துங்கள். இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை நமக்கு கர்த்தர் பிசாசின் வல்லமைகளை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். அதை ஒரே ஒன்று சொல்லுது. இருக்கிற பலத்தை வைத்து 60 செகண்ட் கண்ணை நல்லா மூடிட்டு அந்நிய பாஷையில மட்டும் பேசுங்க. அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்கள் சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஆவியானவர் நடத்துவாராம். எல்லாரும் சோமம் எல்லாரும் வாயத்தோறங்க. எல்லாரும் வாயத்தோட ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாம் ப்ரே பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ப்ரே பண்ணுங்க. எல்லாரும் வாயத்தோறங்க. எல்லாரும் வாயத்தோறங்க. அதுவே பிசாசு கணக்கு கொடுத்துட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. இல்லாடி இந்த பிசாசை வரக்கூடாது. நான் எதிர்த்து நிற்கிறேன். பிசாசு கிரியைகளை எதிர்த்து நிற்கிறேன். பலசத்தத்தை தத்தத்தை எதிர்த்து நிற்கிறேன். சத்துவை வல்லமை எதிர்த்து நிற்கிறேன். சொல்லி ஜெபம் சூழ்நிலை மாறும். நாளையோட சூழ்நிலை மாறும். போராட்டம் மாறும். சச்சனம் மாறும். துயரம் மாறும். முடிக்க போகிற மாசம் கடைசி ஜெபத்தில் நடத்துவார். அவன் எல்லாரும் சோமனம். Everybody pray. எல்லாரும் பின்னால எல்லா மாநிலங்களும் சோமனம். குடும்பத்துக்குள்ள உடாதீங்க, பிசினஸ்குள்ள உடாதீங்க, வாழ்க்கைக்குள்ள உடாதீங்க. எதிர்த்து நிற்கிறோம்.